நவம்பர் 11 தி ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் ஹை இன்டென்சிட்டி எக்ஸ்போஷன். ஸோ அந்த டெல்லி கேபிட்டல் ரீஜனில் வந்து ஒரு எக்ஸ்போஷன் நடந்திருக்கு. எங்கன்னா ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்துலேயே. ஸோ சும்மா ஜஸ்ட் இது என்னன்றது பார்ப்போம். டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியா இல்லை வந்து நார்மலாகவே ஒரு கார் ஆக்சிடென்ட் என்னதான் தெரியல நமக்கு. ஓகேவா? அதை ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை அதில். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீலங்கா நேவி இப்போ 14 ஃபிஷர்மேன்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பவுண்டரி லைன்ன்றது என்ன, யாரை டிசைட் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலான்றதுக்கு மெயின் ஸ்பெசிஃபிக்கில் ஒரு 4 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஎஸ் ட்ராக்டு போர்ட்ஸு, அப்புறம் ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணுறது, ஆர்எஃப்ஐடி டேக்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறோம், நம்ம எல்லா கார்லையும் யூஸ் பண்ணுறோம்ல, ஃபாஸ்ட் டேக்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தாலுமே பெட்டராக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் வே ஃபார்வர்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 6ல் வந்து பார்த்தோன்னா சிஎம் லான்ச்சஸ் டே கேர் சென்டர்ஸ் ஃபார் த எல்டர்லி. ஸோ அன்பு சோலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஏன் இது நம்ம இதை இம்பார்ட்டன்ட் எடுத்து பேசணும், 2040க்கு அப்புறம் 2047 அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் இந்தியா ஒன் ஆஃப் தி எல்டஸ்ட் பாப்புலேஷன் நோக்கி போகிற கண்ட்ரிஸாக இருக்கும். ஏன்னா யூத் முடிஞ்சு நெக்ஸ்ட் எல்டஸ்ட் பாப்புலேஷன் தான் போவாங்க. அப்போ நம்ம ஓல்டேஜ் கேருக்கான ஸ்கீம்ஸும் அதுக்கான த்ரெஸ்மே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ஒரு வே ஃபார்வர்டாக இருக்கும். தாராளமாக இது வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ்லேயே வந்து எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அது பார்த்துக்கோங்க. இப்போ டிஎன்பிசிலாம் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் மஸ்ட்டாக அன்பு ஸ்கூல் ஸ்கீம் யார் லான்ச் பண்ண டேட்டில் லான்ச் பண்ணாங்க, அதில் பர்பஸ் என்னன்றது வரைக்கும் பிள்ளை எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிஎன்பிசி டேரக்டாக டேட் வச்சே கேட்பாங்க. ஸோ அந்த டேட் மேட்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேரளாவில் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ லோக்கல் பாடி எலெக்ஷன் 73rd 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். ஸோ பஞ்சாயத்து ராஜ் 73rd வந்திருக்கும். ஸோ அதில் பர்பஸ் என்ன, அது என்ன மாதிரி டைப் ஆஃப் எம்பவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு, எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயில்ஸாக பார்த்து வச்சுக்கணும். போத் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தோன்னா சைக்ளான் மோந்தாவோட மெஷர்ஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா அவங்க இருக்க சிஎம். ஸோ என்னன்னா இப்போ சைக்ளோன் மோந்தான்றதோட மெயினான அப்ஜெக்டிவ் என்னன்னா ரியல் டைம் கவர்னன்ஸை ரொம்ப எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயம் தான் அது. ஸோ ரியல் டைம் கவர்னன்ஸ்னா என்ன, அது சைக்ளோன் டிஸ்ட்ராக்ஷன்னா சைக்ளோன் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தோம்னா கேரளா வந்து சமக்ர சிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் இருக்குல்ல, அது ஒரு சவுத்தில் பொறுத்தவரை ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்கீமாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் சரி, கேரளா கவர்மெண்ட் சரி, கர்நாடகா கவர்மெண்ட் சரி, திருப்பி ஃபண்டு தரலன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீமு 60-40 ரேஷியோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்ற இயரும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பேசிக் ஃபேக்ட். ஓகேங்களா? பர்பஸ் எஜுகேஷன் எம்பவர்மெண்ட்டுக்கு தான், கேபிட்டல் ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8ல் வந்து பார்த்தோம்னா நியூ ஹரிசன்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மஸ்ட் டேக் த லீட் இன் அட்ரஸிங் த கிளைமேட் கிரைசிஸ். ஸோ இப்போ UNFCCCயோட அந்த கான்ஃபரன்ஸ் COP30 நடக்க போகுது. எங்கன்னா பிரேசிலில். ஏற்கனவே நம்ம பேசியிருந்தாங்க ரியோ டி ஜெனிரியோவில் அகைன்ஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக ஒரு மீட் நடக்கும் போது இப்போ எந்த அளவு எம்பவர்மெண்ட் கொண்டு வரலாம்னா இதில் வந்து பார்த்தோன்னா இஷ்யூஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. என்னன்னா யூஎஸோட வித்ட்ராயல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னது பெரிய இப்போ யூஎஸ் வித்ட்ரா ஆயிடுச்சுனாலே மற்ற விஷயம் என்ன டேரக்டாக இம்பாக்ட் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா யூஎஸ் தான் இருக்க எல்லா மேஜர் ஆஃப் ஆர்கனைசேஷனில் பிக்கெஸ்ட் ஃபண்டராக இருக்கும். இப்போ அவன் போயிட்டானாலே எல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, யார் அடுத்த ஃபண்டிங் கொண்டு வருவா அப்படின்ற மாதிரி விஷயத்தில். ஓகேங்களா? ஸோ அது பெரிய கன்சர்னாக இருக்கும். அண்ட் தென் வந்து இப்போ யூஎஸ் வந்து ஸ்டில் அதில் இல்லாமல் இந்த மேரிடைம் ஆர்கனைசேஷன்லாம் அவங்க வந்து கிரீன் ஃபியூலை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுன்றது ஒரு வே ஃபார்வர்டாக இருக்குது. ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியே வந்து ஒரு செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மற்ற எல்லா கண்ட்ரிஸுமே என்ன யோசிப்பாங்கன்னா, ஓகே இது பெட்டராக இருக்கும் போல நமக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியாவாக பார்த்துக்கலாம். அப்போ ஒரு லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் இருக்கும், இல்லை லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கான்னா அவங்களோட ஒரு மூவ்மே வந்து எந்த அளவுக்கு குளோபல் டைனாமிக்ஸை பாதிக்கின்றது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கிளைமேட் கவுன்சில் பற்றி இந்த பிரேசிலில் புட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குன்றது மீட்டிங் நடக்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அதே தான் நெக்ஸ்ட் வாட் சவுத் ஏஷியா வாண்ட்ஸ் ஃப்ரம் COP30. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் இப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அவங்களோட எம்பவர்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா சவுத் ஏஷியன் ரீஜனோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தோம்னா இதில் காப் சீரிஸ் எடுத்துட்டாலே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஏற்கனவே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். நம்ம பெரிய இதெல்லாம் விஷயம் சொல்லுவோம், ஆனால் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் சரி நடந்ததுமே சரி கேப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் $100 பில்லியன் பெர் இயர் எடுத்துட்டு வரும்னு சொன்னோம், அந்த இயர் 20 பில்லியன் தான் கலெக்ட் ஆயிருக்கும், 10 பில்லியன் தான் கலெக்ட் ஆயிருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக போயிருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வர மாட்டேங்குது. ஸோ பெரிய பிக் ஃபுட் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோம், பட் ஆனால் நடக்கிறது வந்து நியர்லியாவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா அடாப்ட். இப்போ வந்து நம்ம என்னன்னா எப்பவுமே ஒரு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக தான் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்து பார்க்குறோம். ஷோல்டர் டு ஷோல்டர் அப்ரோச் கொண்டு வாங்க. ஒரு கண்ட்ரி ஒன்று டெவலப் பண்ணாலும் இன்னொரு கண்ட்ரி டெவலப் பண்ண ட்ரை பண்ணட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், சோலார் பவர் ஜென்ரேஷன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த மற்ற கண்ட்ரிக்கு ஷேர் பண்றது.
இப்போ வந்து பூட்டான் பொறுத்த வரைக்கும் வந்து பூட்டானும் சரி இந்த ரீஜனில் இருக்கவங்க எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்மிங் மாதிரி நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஐடியா நம்ம கொண்டு வர்றது. ஸோ இது எல்லாமேனா ஒரு வகையில் பாசிட்டிவ் வேல கம்மி பண்ண போகுது. ஸோ கிரீன் என்விரான்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ண போகுது. இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே என்ன 2 எக்ஸாம்பிள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா சாகர் மாதா சம்பட்டுன்றது வந்து நேபாள் நடக்கிற ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கட்டும். ப்ளஸ் வந்து இந்தியாவில் பக்கு டு பேலம் ரோட் மேப்பையும் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் தேர்டில் வந்து பார்த்தோன்னா ஆம்பிஷியஸ் ஆக்ஷன். இப்போ சொன்னது தான், பெரிய பெரிய ஆசையெல்லாம் வைக்காதீங்க. சின்ன ஆசையாக சின்ன சின்ன அப்ரோச்சாக எடுத்துகிட்டு போனால் பெட்டராக காம்பேக்ட் பண்ண முடியும். நம்ம பெருசாக ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆசைப்பட்டுட்டோம்னா சின்னது கூட பண்ண முடியல அப்படின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கிளைமேட் ஃபினான்ஸை வந்து ப்ராப்பராக டெலிவரி பண்ணுறது. கிளைமேட் ஃபினான்ஸ்க்கு தேவையான விஷயமே வந்து அக்சசபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி அண்ட் டைம்லி டெலிவரன்ஸ். இது மூணுமே இருந்தாலே கிளைமேட் ஃபினான்ஸ் ப்ராப்பராக டெலிவரி ஆகிடும். பட் ஆனால் நடக்க மாட்டேங்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய கண்ட்ரிஸ் தான் வந்து $40 பில்லியன் தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் 5 பில்லியன் கூட பெருசாக கரெக்ட் ஆக மாட்டேங்குது. ரீசனு சொல்ல முடியல. ஏன்னா வந்து அந்த கண்ட்ரியோட நீட்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறாங்க. அதோட அந்த கண்ட்ரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக. குளோபல் எனக்கு கலெக்டிவ் கோல்ஸ் அப்புறம் தான் எனக்கு பிரைமரி கோல் தான் ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி நின்றுவாங்க நிறைய பேர். ஓகேங்களா? ஸோ அதுதான் கேபிட்டல் எக்கானமியே. கரெக்டாக கலெக்டிவ் குட்ஸ்லாம் தேவையில்லை எங்களுக்கு. பிரைமரியாக எனக்கு என்ன, என் கண்ட்ரி டெவலப் பண்ணால் போதும் அந்த ஐடியாலஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்தில் வந்து என்னென்னா அப்போ கோஆர்டினேஷன் வந்து ஒரு ஸ்டேட்டில் ஒரு நேஷனில் ஒரு ஸ்டேட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு ஸ்டேட்லையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சவுத்தில் ஒன்று பெட்டராக பண்ணுவாங்க, நார்த் சைடில் ஒன்று பெட்டராக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணால் பெட்டராக இன்னுமே வந்து அப்ரோச் கொண்டு வர முடியும், இன்னும் எஃபிஷியண்டாக வந்து காம்பேக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் இவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் இந்த ரீஜனே ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை எல்லாமே கொண்டு வர பார்க்குறீங்க. வை டு கோ ஃபார் த சவுத் ஈஸ்ட்? சவுத் ஈஸ்ட் கொண்டு வந்தால் என்ன பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஒன் ஆஃப் த க்ரோயிங் எக்கனாமிக்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போ சவுத் ஈஸ்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் புட் ஃபார்வர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செலிப்ரேட்டிங் எ சேஜ் கிங். ஸோ இது வந்து அங்கே இருக்க ஏற்கனவே 4th கிங்காக இருந்த வாங்சக் லைனில் 4th கிங்காக இருந்த ஒரு கிங்கோட ப்ரைஸ் பண்ணியோ இல்லை அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து ரொம்பவே வந்து ஒரு சேஜ் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணார். எந்தளவுனா ஒரு கண்ட்ரியை ஒரு விஸ்டமாக ப்ளஸ் வந்து விர்ச்சுவஸாக ப்ளஸ் வந்து ஒரு பெனிஃபிட்டாக எக்கனாமிக் எந்தளவு வந்து க்ரோத்து டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும் எல்லாத்தையுமே பெட்டராக பண்ண ஒரு கிங் அவங்க. ஸோ அவங்களோட லீனியேஜ் இப்போ வந்து அவங்ககிட்ட நல்லா பாண்ட் கிரியேட் பண்ணுறது வந்து இந்தியாவுக்கு ஃபியூச்சர்லுமே வந்து நம்மளுக்கு இன்சர்ஜென்சிஸ்லாம் இருக்குல்ல அசாம் ரீஜன்ஸில் இதெல்லாம் கவுண்டர் பண்ணுறதுக்கும் சரி, நமக்கு வேற எந்த த்ரெட் வரதுக்குமே சரி, ஒரு பார்டர் லைனில் அந்த கண்ட்ரி சின்ன கண்ட்ரி தான் பட் பார்டர் லைனில் இருக்காங்க. அப்போ நமக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நான் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்தியா பூட்டான் டைஸு ப்ளஸ் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் கெப்பாசிட்டி அங்கே இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி விஷயமும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஈராக் எலெக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா. ஸோ ஈராக் எலெக்ஷன்ஸ் வந்து இப்போ இவங்க நல்லா கம்பேரிசன் பண்ணியிருந்தாங்க. பீகார்லேருந்து எலெக்ஷன்ஸ் நடக்குது, அதே மாதிரி இப்போ நம்மளை தள்ளி 4000 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்க ஈராக்ல எலெக்ஷன் நடக்குது. ஸோ அங்கே ஒரு டெமோக்ராட்டிக் ரூல் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அங்கே வர டெமோக்ராட்டிக் ரூல் நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒன்றும் ஆயில் நம்ம தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இம்போர்ட்டராக இருக்கும் அவங்ககிட்ட. இப்போ நம்மளும் சைனா வந்து லார்ஜஸ்ட் கஸ்டமர்னு சொல்கிறாங்க அவங்க ஆயில் இம்போர்ட்டில். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது நமக்கு வந்து அது இப்போ இருக்க குளோபல் டைனாமிக்ஸில் ஆயில் இம்போர்ட்ன்றது பெரிய கன்சர்னு. ஏன்னா யூஎஸ் வந்து ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேற எங்கே கை வச்சாலும் நம்ம அடிக்க தான் வருவோம். ஸோ அவங்ககிட்ட தான் வாங்கணும் அப்படின்றது என்னோட மெயின் மோட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரிஸ் கூட இப்போ வெயிட்நாம்ன்ற வெனின்சுலா, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து நம்ம போகிறது இன்னும் பெட்டர் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? டைவர்சிஃபை பண்ணுறதா இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஈராக்ல எலெக்ஷன் நடக்குதுன்றதை பார்த்துக்கிட்டா போதும். அவங்க ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. அங்கேயுமே ஒரு டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் எஸ்டாப்ளிஷ்டு கண்ட்ரி தான் இருக்குன்றது ஒரு ஐடியா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த ஈராக் இந்த மாதிரிலாம் பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்டாக டெமோக்ராட்டிக் இருக்காதுன்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும். அங்கே டெமோக்ராட்டிக்ஸ் தான் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அது கீழே வந்து பார்த்தோம்னா குளோபல் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட். குளோபல் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்ன்றது நமக்கு எப்பவுமே வந்து ஒரு கன்சர்ன். ஏன்னா வந்து ஒரு டாப் 1% வந்து எவ்வளோ ஷேர் வச்சிருக்காங்க நேஷனில். மோஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தா டாப் 1% கிட்ட 35-37% வெல்த் வச்சிருப்பாங்க. பாட்டமில் இருக்க 20% கிட்ட வந்து 1% வெல்த் கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது என்னன்றது சும்மா லைட்டாக பார்த்துச்சுங்க. இதில் வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம ஈஸியாக வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களை வந்து கவர் பண்ண முடியும். பிகாஸ் வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் வந்து நெக்லெக்டே பண்ண முடியாத ஒரு ஃபேக்ட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் வந்து இவ்வளோன்னு போடுறத விட பக்கத்து வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் ஒன்று போட்டிங்கன்னா இல்லை குளோபல் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் போட்டிங்கன்னா அது ரொம்ப ஜஸ்டிஃபைபிளாக இருக்கும். அவங்க வந்து ரெஜெக்டே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் இது யார் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. என்ஜிஓவா இல்லை வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 10th பேஜில் வந்து பார்த்தோம்னா எஸ்சி சேஸ் உமன்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் மைனாரிட்டி. ஸோ இப்போ ஜஸ்டிஸ் நாகரத்னா வந்து இப்போ 106th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல, நரிசக்தி எப்படின்னு சொல்கிறோம் கரெக்டுங்களா? 33% ஆஃப் பார்லிமெண்ட்ரி ரிசர்வேஷன். ஸோ இந்த பில்லை வந்து ஆக்ட் ஆகிடுச்சு, ஸ்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. நெக்ஸ்ட் சென்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா இந்த பில்லுக்கு ஏன் வந்து அப்ஜெக்ஷன் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இப்போ இந்த பில் வந்து சென்சஸ்
வச்சு தான் வந்து அடுத்த சீட் ரிசர்வேஷன்லாம் சொல்லியிருக்காங்களா 33% சீட் ரிசர்வேஷன் எடுது அந்த சென்ஸ் எப்போயா எடுத்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த சென்சஸ் டேட் அது எப்போ முடியும், எப்போ இந்த பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்றது நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஜுடிஷியரி இல்லை மற்ற டாப் ஆர்கனைசேஷன்ஸில் ஒரு ஒரு உமனோட எம்பவர்மெண்ட் வரும்போது, இன்வால்மெண்ட் வரும்போது அங்கே இருக்க ஜஸ்டிஸ் டெலிவரிஸ் வந்து எல்லாமே மாறது இன்னும் பெட்டராக இன்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 12ல் ராஜ்நாத் சிங்ஸ் லவ்ஸ் டிபிஎஸ் யூஸ். ஸோ டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இதில் வந்து இப்போ வந்து மினி ரத்னாவா சில கம்பெனிஸை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நவரத்னா, மினி ரத்னா, மகாரத்னா இந்த மூணுமே வந்து என்ன கேட்டகிரிஸு, அதுக்கான கிரைட்டீரியாஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து யூபிஎஸ்சியில் ஏற்கனவே ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் என்ன கம்பெனிஸ் வருதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் ரீட் விட்டுக்கிட்டா இந்த கம்பெனி இது வரும்னு தெரிஞ்ச ஐடியா இருந்தாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் வந்து மினிஸ்ட்ரி வந்து இது கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் என்னென்ன இருக்குன்றது லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து ஐயோட எவ்ரி பார்ட், ஐரிஸ், ரெட்டினா, கார்னியா இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பர்பஸ் வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக் சயின்ஸ் கொஸ்டின் 7th புக்கில் இருக்கும். நம்மளுக்கு இது கூட தெரியலனா வந்து யூபிசி டேரெக்டாக கொஸ்டின் கேட்குறான். இந்த மாதிரி கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண முடியாமல் வராங்க நிறைய பேர். ஸோ அது இருக்க வேண்டாம். ஈஸி அப்ரோச் தான், ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பெட்டிஷன் இன்சேஸ் எஸ்சியில் வந்து ஜென்ஏ யூஸ் பண்ணால் ஃபேக் கேஸ் லாஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரேட்டிவ் ஏஏன்றது ஒரு ஜஸ்ட் திருப்பியும் சொல்கிற அல்காரிதம் தான். அது வந்து எத்தனை ஃபேக் கண்டென்ட்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துட்டு இருக்கோம். திருவள்ளுவர் சொல்லாத குரலே திருவள்ளுவர் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு அது ஒரு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அது அதில் இல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து எந்தளவு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயத்தில் இன்டர்பிரேட் பண்ணும்போது அது எந்தளவு வந்து டிசாஸ்டர்ஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ எஸ்சிலாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம், கேஸ் அலாகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே வந்து சிவில் கேசஸ், கிரிமினல் கேசஸ் இல்லை அதில் சில பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவே ஹோலிஸ்டிக்காக கொண்டு வந்தால் அது எப்பவுமே வந்து ஒரு கன்சர்னாக இருக்கும். பிகாஸ் இதில் ஹியூமனே இன்ட்ராக்ஷன்ஸ் முக்கியம் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸை பார்த்து ஓகே சொல்கிற விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஏர்லிப்ஸ் 197 சிட்டிசன்ஸ். ஸோ சவுத் மியான்மரில் என்ன இருக்குன்னா இந்த சைபர் ஸ்கேம்ஸ் மாதிரி ஒரு ஹப் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சைபர் ஸ்கேம்ஸ் பற்றி சின்ன ஐடியா வச்சிங்கன்னா மியான்மரில் ஒரு ஸ்பாட் இருக்குன்னு தெரியும். இப்போ சைபர் ஸ்கேம்ஸ் அது இல்லைனா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டால் தயவு செஞ்சு மியான்மர் எழுதி விட்டுருங்க. வேறே தெரியல மியான்மர் ஒரு கண்ட்ரியை போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 13th பேஜில் HUDC launches ஒன் ஸ்டெப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலேட்டர். ஸோ மினிஸ்ட்ரி இப்போ வந்து யூஐ வின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இப்போ யூஐ வின்லாம் கொடுத்தா நான் டேரெக்டாக யூபிஎஸ்சியில் கேட்டாலே வந்து யூபிஐ ரிலேட்டடாக ஒரு பேமெண்ட் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பேன். பட் ஆனால் அப்படி கிடையாது. அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களா, அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ யூஐ வின் என்னன்னு பார்த்துக்கோங்க, அதோட இன்டென்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க, எந்த பர்பஸ்க்கு அது கொண்டு வந்திருக்காங்களோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி வந்து அர்பன் அஃபேர்ஸ் இங்கே கொடுத்துட்டான். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் ஃபேக்ட்ஸ், பேசிக் ஃபேக்ட்ஸ் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நெக்ஸ்ட் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இருக்குல்ல, இவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் விட்டுருக்காங்க. என்னன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஐடியா இருக்குது. என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் லைட்டாக க்ரோ ஆயிருக்கு அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பீரியாடிக்காக வர்றது தான், அந்தளவு இது கிடையாது. ஏன்னா குவார்டர் வைஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும், பெருசாக இஷ்யூஸ் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ட்ராய் ப்ரொபோசஸ் மேண்டேட்டிங் கிளியர் டெல்கோ டு டெல்கோ கால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி VoLTன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, 4G நெட்ஒர்க் பேஸ்டு காலிங். ஓகேங்களா? 5G நெட்ஒர்க் பேஸ்டு காலிங்க VoNRன்னு சொல்கிறாங்க. அந்த VoNRன்னு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, அதோட பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபலும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14ல் சிரியாஸ் அல்ஷாரா மீட்ஸ். ஸோ ஜஸ்ட் வந்து எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் தான், பெருசாக எதுவும் இல்லை. அந்த கண்ட்ரியில் நீங்கள் மீட் பண்ணி வந்திருக்காங்க, வேறு எதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து பார்த்தோன்னா ஃபார் இதில் ஒலிம்பிக் ஈவெண்ட் நடந்திருக்கு. ஒலிம்பிக் ஈவெண்ட் கேட்டகிரியில் வந்து ஒருத்தன் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க, சம்ராஜ் சொல்லிட்டு வந்து. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே லைட்டாக நேம் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க என்ன ஈவெண்ட்டுன்னு கூட பெருசாக தேவையில்லை. இந்த நேம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிக்கெட் மட்டும் தான் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயம் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது கீழேயே வந்து F1 ரேஸ் பற்றி ஒரு சின்ன கிளாம்ஸ் இருக்குது. ஸோ F1 ரேஸ் வந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டாங்க, ரிப்பீட் ஆகுமா ஆகாதுன்றது கொஸ்டின் கிடையாது. நம்ம அதை பற்றி ஜென்ரல் ஐடியா வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் வெர்ஸ்டேப்பன், அதுக்கப்புறம் வந்து இப்போ வின் பண்ணியிருக்காங்களா லாண்டோ நோரிஸ், அதுக்கப்புறம் லூயிஸ் ஹாமில்டன், இந்த மாதிரி டாப்பான பிளேயர்ஸ் இருக்காங்களா, இவங்க வின் பண்ணியிருக்காங்க இல்லையான்னு தெரிஞ்சாலே போதும். அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேசிக் ஐடியாவே இல்லாததுனால அந்த கொஸ்டின் வந்து பம்பர் கொஸ்டினும் ப்ளஸ் வந்து அட்டனே பண்ண முடியாத கொஸ்டினும் முடிவு பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வேணாம், ஜஸ்ட் ஒரு ஐடியா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, நோட்ஸ் எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா வச்சுக்கிட்டா போதும் அதில். ஓகேவா? அவ்வளோதான் மை ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.